அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சிவன் கோவில் போங்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சிவன் கோவில் போங்க, நான் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாம் ஆன்மீக வழியில் போகும்போது எல்லாருக்குமே துன்பங்கள் குறையும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் எல்லோரும் தயவுசெய்து வழிபாடு செய்யுங்க. மேற்கொண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது குருபெயர்ச்சி ஆகும். ஸோ அப்போ இரண்டுமே சேர்ந்த மாதிரி நம்ம இப்போ குருபெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் நாம் இப்பொழுது பார்க்க போகிற குருபெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது பார்த்திங்கன்னா May 5 பயிற்சி ஆகிறாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ மேச ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சொல்கிறாரு. ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு ரிஷபத்திலிருந்து 6ஆம் இடத்த ராசிக்கு மேச ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது அவங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு இடையூறுகள் தடைகள்லாம் நீங்கும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் பிரச்சனைலாம் தீரும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் பிரச்சனைலாம் தீரும். இதுபோல் இருக்கும். மேற்கொண்டு ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அப்பொழுது தொழிலும் அவங்களுக்கு சிறப்பாக அமையும். மேச ராசிக்காரருக்கு தொழில் சிறப்பாக அமையும். கடன் பிரச்சனை தீரும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, அப்போ இன்னும் என்ன பார்ப்பார், ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சப்தம பார்வையை பார்ப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்தை சப்தம பார்வையை பார்க்கும்போது அவங்களுக்கு இடையூறுகள் தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறைமுகமான எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும். மிக சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு 80% நற்பலன்கள் கிட்டும். அடுத்த ராசிக்கும் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்கலாம். நன்றி.